of reasoning topic series. First question A E I O question mark. Alphabets இருக்க இந்த சீரீஸ்ல question mark இருக்க இடத்துல என்ன alphabet வரும் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதை கொஸ்டின் படிக்கும் போதே AEIOன்றது வந்து vowels. ஸோ vowelsல மிஸ் ஆகிற alphabet எதுனா U. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B U. செகண்ட் கொஸ்டின் X, V, T, R, கொஸ்டின் மார்க். இங்க சீரிஸா கொடுத்திருக்க ஆல்பபெட்ல அடுத்த ஆல்பபெட் என்ன வரும்ன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வி கொடுத்துருக்காங்க, வியும் மார்க் பண்ணிடலாம். டி இருக்கு, ஸோ டி மார்க் பண்ணிடலாம். ஆர் இருக்கு, ஆரையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு ஆல்பபெட் விட்டு ஒரு ஆல்பபெட்டா பேக் கவுண்டிங்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இங்க நம்ம ஆருக்கு அப்புறம் ஒரு ஆல்பபெட்டை விட்டுட்டு அடுத்த ஆல்பபெட் எடுத்தோம்னா பின்றது கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பி. தேர்ட் கொஸ்டின் EAC, GCE, IEG, கொஸ்டின் மார்க். ஸோ கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன ஆல்பபெட்ஸ் வரும் இந்த 4 ஆப்ஷன்லன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். இங்க இருக்க இந்த ஆல்பபெட்ஸ்ல EAC அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஈன்றது வந்து நம்ம மார்க் இது EACன்றது ஒரு ஆல்பபெட் விட்டு ஒரு ஆல்பபெட் தான் எடுத்திருக்காங்க. கூடவே ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆல்பபெட், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட், அப்புறம் மிடில் ஆல்பபெட் இந்த கவுண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. அடுத்து GCEன்றத பார்க்கலாம். GCE இதுவும் ஃபர்ஸ்ட் தேர்ட் லெட்டர், அப்புறம் செகண்ட் லெட்டர், அப்புறம் மிடில் லெட்டர் எடுத்திருக்காங்க. கூடவே இது வந்து ACE அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுல இருக்க அந்த 2 லெட்டர்ஸ் அப்படியே வந்துடுது. இப்போ அடுத்து இருக்க சீரீஸ்ல EGன்றது கண்டிப்பா இருக்கும், கூட I இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தோம்னா லாஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர், மிடில் லெட்டர் IEGன்றது இருக்கு. அப்போ காமாக்கு அடுத்ததா வர்றதுல K இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், மிடில் லெட்டர் அப்படின்னு இந்த 3 லெட்டர்ஸ் இருக்கும். அதாவது KGI. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி KGIன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் W, V, T, S, Q, P, N, M, கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்ஸ் இருக்க இந்த 2 இடத்துல வர 2 ஆல்பபெட் என்னன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் பார்க்கும்போதே இது வந்து ஆல்பபெட்ஸ்ல பேக்வேர்ட்ல இருந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருக்க ஆல்பபெட்ஸை மார்க் பண்ணலாம். W, V, T, S, Q, P, N, M. ஸோ இப்போ கொஸ்டின் அப்சர்வ் பண்ணோம்னா 2 ஆல்பபெட்ஸ் எழுதிட்டு ஒரு ஆல்பபெட்டை விட்டுருக்காங்க, 2 ஆல்பபெட்ஸ் எழுதிட்டு ஒரு ஆல்பபெட் விட்டுருக்காங்க, 2 ஆல்பபெட்ஸ் எழுதிட்டு ஒரு ஆல்பபெட் விட்டுருக்காங்க. இப்போ அடுத்த பேட்டர்ன் என்னவா வரும்னா 2 ஆல்பபெட் எழுதிட்டு ஒரு ஆல்பபெட் விட்டுருக்காங்க. இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. இப்போ அடுத்ததா வர ஆல்பபெட்ஸ் எப்படி இருக்கும்னா 2 ஆல்பபெட்டை எழுதியிருக்கணும், அதாவது JK. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி J, K. இந்த கொஸ்டின் B, D, G, K, கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன ஆல்பபெட் வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பபெட்ஸ் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துலேயும் மார்க் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆல்பபெட் B, D எடுத்துக்கலாம். Bக்கும் Dக்கும் நடுவில் ஒரு ஆல்பபெட்டை மட்டும் விட்டுருக்காங்க. அடுத்தது Dக்கும் Gக்கும் பார்க்கலாம். Dக்கும் Gக்கும் நடுவில் 2 ஆல்பபெட்ஸ் விட்டுருக்காங்க. அடுத்தது Gயும் Kவும் பார்ப்போம். Gக்கும் Kக்கும் நடுவில் 3 ஆல்பபெட்ஸ் விட்டுருக்காங்க. அப்போ Kக்கு அப்புறமா ஒரு ஆல்பபெட் வரணும். அப்போ அந்த 2 ஆல்பபெட்ஸ்க்கு நடுவில் 4 ஆல்பபெட்ஸை வந்து விட்டுருக்கணும். அப்படி பார்க்கும்போது Kல இருந்து 4 ஆல்பபெட்ஸ் விட்டுட்டு 5th ஆல்பபெட் என்ன வருதோ சீரீஸ்ல வர அடுத்த ஆல்பபெட்டா இருக்கும். ஸோ 4 ஆல்பபெட் விடணுன்றதுனால L, M, N, O. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா ஆன்சர் P. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி P.